This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. விண்வெளி விவசாயம். சுபன்ஷா சுக்லா செய்த ஆய்வில் இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன நடக்கும்? இந்திய விண்வெளி வீரரான சுபன்ஷா சுக்லா கடந்த 2 வாரங்களாக விண்வெளியில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார். அதில் ஒரு பகுதியாக பயிர் சார்ந்த சில ஆய்வுகளை மேற்கொண்டார். இந்த ஆய்வுகள் அத்துடன் முடியவில்லை. சுக்லா இன்று பூமிக்கு திரும்பும் நிலையில் அங்கு ஆய்வு மையத்தில் பயிர் சார்ந்த ஆய்வுகள் தொடர்கிறது. இந்த சுவாரஸ்யமான விஷயம் குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். இந்திய விண்வெளி வீரரான சுபன்ஷா சுக்லா கடந்த ஜூன் 25ஆம் தேதி விண்வெளிக்கு புறப்பட்டார். அமெரிக்காவில் ஸ்பெயின்எக்ஸ் விண்கலம் மூலம் இவர் விண்வெளிக்கு புறப்பட்டார். சுமார் 24 மணி நேரம் பயணித்த அவர் மறுநாள், அதாவது ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தார். கடந்த 18 நாட்கள் அவர் அங்கேயே தங்கியிருந்தார். இந்த சூழலில்தான் அவர் நேற்று மீண்டும் அங்கிருந்து கிளம்பினார். டிராகன் காப்ஸ்யூஸ் மூலம் அவர் பூமிக்கு திரும்புகிறார். அவரது டிராகன் காப்ஸ்யூஸ் இன்று பிற்பகல் 3 மணியளவில் பூமியை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு தேவையான பல்வேறு பணிகளும் செய்யப்பட்டுள்ளது. கலிபோர்னியா கடலில் தரையிறங்கும் அவரது காப்ஸ்யூஸை பத்திரமாக மீட்கவும் சிறப்பு படை தயாராக உள்ளது. இந்த விண்வெளியில் பயணத்தில் சுபன்ஷா சுக்லா பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக சில குறிப்பிட்ட பயிர்களை விண்வெளியில் வளர்க்கும் ஆய்வில் அவர் ஈடுபட்டிருந்தார். அதற்கிடையே சுபன்ஷா சுக்லா மற்றும் ஆக்சியோம் 4 குழுவினர் இன்று பூமிக்கு திரும்பும் நிலையில் பயிர் ஆய்வில் இந்திய விண்வெளி வீரர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் அடுத்த கட்ட ஆய்வை ஆரம்பித்துள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட பயிர் விதைகளை பயன்படுத்தி ஆய்வுகளை நடத்த தயாராகி வருகிறது. கேரள விவசாயம் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த ஆய்வுகள் நடத்தப்படும். ஜோதி மற்றும் உமா நெல் வகைகள், கொள்ளு, தக்காளி, எள் மற்றும் கத்திரிக்காய் விதைகள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பப்பட்டன. இந்த விதைகள் இன்று பூமிக்கு திரும்பும் நிலையில் அடுத்த கட்ட ஆய்வுகளை தொடங்க ஆய்வாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இஸ்ரோ மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்திற்கு இடையே போட்டப்பட்ட பலதரப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இது மட்டுமின்றி சர்வதேச நாடுகள் அனுப்பிய பல்வேறு ஆய்வுகளையும் சுக்லா உள்ளிட்டோர் விண்வெளியில் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.